பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அப்பா, காலாகாலங்களில் தம்முடைய தாசர்களை கொண்டு பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசின ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய் எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதை எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்தி உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே, அப்பா, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள், சத்துனுடைய எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதா நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தகோஸ்தே என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? 50வது நாள். பெந்தகோஸ்தே என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. பெந்தகோஸ்தே பண்டிகை என்று இந்த யூதர்கள் அவர்கள் வழி வழியாக அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு வந்தார்கள். யூதர்கள் இந்த பண்டிகையை அறுவடையின் பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்று கொண்டாடினார்கள். அதாவது நிலத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்து விதைத்து அந்த விதைத்ததின் பலனாக நல்ல விளைச்சல் வந்த பிறகு அந்த விளைந்து வந்ததை அறுவடை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை நாட்களில் உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். வந்து ஏன்னா தொடர்ந்து பண்டிகை வரும். பஸ்கா பண்டிகை, அதை தொடர்ந்து புளிப்பில்லப்ப பண்டிகை, அதை தொடர்ந்து பெந்தகோஸ்தே பண்டிகை. இப்படி பண்டிகைகள் நிறைய வர்றதுனால யூதர்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் அந்த நாளில் அவர்கள் எருசலேமுக்கு வருவது வழக்கம். அன்பானவர்களே, இதுதான் யூதர்களுக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகைக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இது இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து சீஷர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கட்டளை கொடுத்தார். என்னென்ன கட்டளை கொடுத்தாரு? தன்னை பின்பற்றின தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொன்னாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க, நீங்க எருசலேமிலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னாரு. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்து. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, வாசிக்கலாம். யோவேல் 2:28, பிதாவாகிய கடவுள் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
சொல்வார்கள். தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். பிதா சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்கள் மேல வருவார். ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யறதுக்கு தேவ மனிதர்கள் மேல் வருவார். மோசே மேல வருவார், பெசலெயேல் மேல வந்தார், கிதியோன் மேல வந்தார், எப்தாவின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், சிம்சோனின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், சவுலின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், தாவீதின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், எசேக்கியேல், தானியேல் இவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனா இவர்களுக்குள்ள நிரந்தரமா தங்கி இல்லை. அவர் வருவாரு, அவர் வந்த காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே அவர்களை விட்டு என்ன செஞ்சிருவாரு? போயிருவார். ஆனா அவர்களுக்குள்ள நிரந்தரமா தங்கி இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் மாம்சமான யாவர் மேலும், அல்லேலூயா, வெறும் தேவ மனிதர்கள் மேல மட்டும் கிடையாது, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் மேல மட்டும் கிடையாது, எல்லார் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கடவுள் வாக்கு பண்ணினார். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்ல பார்த்து சொன்னாரு, நான் போன பிறகு, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்க யாரும் எருசலேமை விட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. பிதாவின் வாக்கு தத்தம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற நாள் வரைக்கும் நீங்க அதுக்காக என்ன பண்ணணும்? காத்திருங்க அப்படின்னார். அப்போ இந்த சீஷர்கள் மொத்தம் இயேசு பரமேறும் பொழுது இருந்த சீஷர்கள் எத்தனை பேரு? 11 நெருங்கிய சீடர்கள். அப்புறம் சீஷர்கள்லாம் சேர்ந்து 12வதா இன்னொருத்தர், யூதாஸுக்கு பதிலா ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க. அவர் பேர் மத்தியாஸ், அவரை செலக்ட் பண்ணாங்க. அப்போ 12 மற்ற சீடர்களோடு சேர்ந்து மொத்தம் 120 பேர் மேல் வீட்டு அறையில, மார்க்கனுடைய வீட்டு மாடியில எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு, ஆண்டவர் சொன்னாரே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு, பரிசுத்த ஆவியானவரை தருவேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு மனதா ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மார்க்கனுடைய வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா சீஷர்களும் கூப்பிட்டு 120 பேர், யோசிச்சு பாருங்க, 120 பேர் அகாமடேட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை மார்க் வச்சிருந்திருக்கிறார். அந்த வீட்டுல அவங்க எல்லாரும் கூடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மா வீண் வார்த்தை பேசிட்டு இல்ல, அல்ல மற்றவங்களை பத்தி பேசிட்டு இல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க, ஜபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. தொடர்ச்சியா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பரிசுத்த ஆவியை தரேன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது பெந்தோகோசே நாள் வந்தது. என்ன வந்துச்சுங்க? பெந்தோகோசே நாள் வந்தது. பெந்தோகோசே நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுதான் நம்ம வாசிச்சோம். பெந்தோகோசே என்னும் நாள் வந்த பொழுது இவங்க எல்லாரும் அந்த வீட்டில் 120 பேர் கூடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஜபம் பண்றாங்க? ஒரு மனமா ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே சிந்தையா ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுது, நீங்கள் பூமியிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அந்த ஜபத்தை கேட்டு அதன்படி அவர் என்ன செய்வாரு? செய்வார். அப்போ ஒரு மனதின் ஜபம் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு மனதின் ஜபம் இருக்கணும். மனைவியை பார்த்து கணவன் சொல்லக்கூடாது நீ ஜபம் பண்ணு, கணவனை பார்த்து மனைவி சொல்ல நீ ஜபம் பண்ணியா அப்படின்னு சொல்லக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மனமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. எந்த குடும்பத்துல ஒரு மனதின் ஜபம் இருக்கோ அந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வாசிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியிலே அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லல, கேட்கிறேன்றாரு. ஆனா எப்போ கேட்கிறேன்றாரு? நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் 5 பேரோ 10 பேரோ இல்லை எத்தனை பேரோ ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கே ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். எந்த காரியத்தை குறித்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால், எந்த காரியத்துக்காக நீங்க ஒருமனப்படுறீங்களோ அதை கர்த்தர் அப்படியே ஆக செய்வார். இந்த சீஷர்கள் 120 பேர் அந்த மேல் வீட்டில் என்ன செய்யறாங்க? ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே கூடியிருந்த 120 பேர் மேலையும் கர்த்தர் பட்சபாதம் இல்லாம 120 பேரையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பினார். ஆமென். அதைதான் 2வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:2 இருந்து படிக்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல விரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் 120 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. என்ன நடந்துச்சுங்க பெந்தகோஸ்து நாள்ல? பரிசுத்த ஆவியானவர் இவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ஆமென். ஒவ்வொருவரை என்ன பண்ணாரு? நிரப்பினார். ஒவ்வொரு மேல அக்கினிமயமான நாவு வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டு கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. என்ன ஒரு மகிமையான ஒரு நாள்! பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட நாள் பெந்தகோஸ்து நாள். அந்த நாள் இன்றைய நாள். இந்த ஞாயிறு பெந்தகோஸ்து நாள் ஞாயிறு. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட ஞாயிறு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் பொழிந்தருளப்பட்டது நிமித்தம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. சபை உருவாக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் இந்த சபையை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் சொல்றாங்க, நீ இயேசுவை ஏத்துக்கிட்டா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துடுறாரு, நீ காத்திருக்க வேண்டாம், நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சிலர் போதிக்கிறாங்க. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அவர் பெந்தகோஸ்து நாள்ல இறங்கினார். அங்கே கூடியிருந்த 120 பேர் மேல இறங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டாங்க. நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகள் என்ன பண்ணாங்க? கவனிக்கணும். ஏதோ ஒரு முறை மட்டும் அங்க 120 பேர் மேல மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, இனிமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஞானஸ்நானம் எடுக்கிற எல்லார் மேலேயும் அவர் வந்துருவாரு. இல்லை. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவ சமூகத்துல காத்திருந்து கேட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. இந்த பெந்தகோஸ்து நாள்ல 120 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க. அடுத்தது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அங்கே சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட போது பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. நல்லா கவனிங்க, இங்க சமாரியாவில் இருக்கிற சிலர் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இயேசுவை ஏத்துக்கிட்ட இவர்கள் ஞானஸ்நானமும் எடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. இந்த செய்தி அப்போஸ்தலர்களுக்கு கேள்விப்படுறாங்க. உடனே பேதுருவையும் யோவானையும் அங்க அனுப்புறாங்க. வந்து பார்த்தா இந்த சமாரியர் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏசப்பா தான் ரட்சகர், பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்து இயேசு அவர்தான் என்று அவரை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாலும் எதை பெற்றுக்கொள்ளலையா? வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துடுவாரு அப்படின்றது இல்ல, தேவ சமூகத்துல காத்திருந்து கேட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இந்த சமாரியர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா இருந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன பெற்றுக்கல? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. அப்போ அப்போஸ்தலர்கள் போறாங்க, போய் இவர்களுக்காக என்ன பண்றாங்க? 16வது வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கைகளை வச்ச உடனே இந்த சமாரியர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது உண்மைதான். அவர் பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டா தானா உள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. இல்ல, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் காத்திருந்து கேட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. இந்த சமாரியர் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா எது பெறல? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. அப்போ இதை கேள்விப்பட்ட உடனே அப்போஸ்தலர் அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்கள போய் மீட் பண்ணி அவங்கள சந்திச்சு பரிசுத்த ஆவியானவரை பற்றி விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ண பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே பவுலை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். நல்லா கவனிங்க, சவுல் என்கிற பவுலை பற்றி இங்க படிக்கிறோம். சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்காக அதிகாரத்தை பெற்று தமஸ்குவுக்கு போயிட்டு இருக்கிறார். தமஸ்கு போயிட்டு இருக்கிற நேரம் அந்த போற வழியில சவுல ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. சவுலோட ஆண்டவர் பேசுறார். அவர் கேட்கிறார், நீர் யார் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இயேசு சவுலோட பேசுறார். இயேசுவை ஏற்றுக்கொள்றார் சவுல். ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள நேர் தெருன்ற தெருவுக்கு போ, அங்க போய் அந்த வீட்டில் என்ன செய்ய இரு. 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஃபாஸ்டிங் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்றார். ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால தானா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டுவாரு அப்படின்னா இந்த அனனியா என்கிற தேவ மனுஷனை சவுலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை
அன்னைக்கு 120 பேர் யூதர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க. சமாரியர் வந்து புறஜாதி மக்கள், அவங்க அபிஷேகத்தை பெறாதனால தான் அங்க அப்போஸ்தலர்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாலும் பவுல் யாரு? யூதனுக்கு யூதன். ஒருவேளை 120 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அன்னைக்கு பரிசுத்தாவியான பொழிந்தப்பட்டார், இனிமே யாரும் பரிசுத்தாவியானவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒருவேளை அந்த நிலை இருந்தா பவுல் பரிசுத்தாவில நிரப்பப்படுவதற்காக அனனியாவை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் அனனியா என்கிற ஊழியக்காரனை பவுல் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாருன்றத 17ஆம் வசனத்துல சொல்றார். என்ன எதுக்காக அனுப்புறாரு? ஏன்னா சவுல் என்கிற பவுல் கண்ணு தெரியாம இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையை பார்த்துட்டு கண்ணு திறக்கல முடியல, அவரால் கண்ணு தெரியாம இருக்கார். அவருக்கு கண்ணை திறக்கிறதுக்கும் அவரை பரிசுத்தாவினால நிரப்புறதுக்கும் தேவ மனிதனை எங்க அனுப்புறார். அல்லேலூயா. அப்ப பவுல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்ளுகிறார். கேட்டு ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுகிறார். அப்ப இங்க இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானசானம் எடுத்திருக்கலாம். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் மிக முக்கியமானவர். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் பின்னாடி நான் சொல்ல போறேன். ஆனா பரிசுத்தாவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியம். கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது, நீங்க அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 44 48 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கொர்நேலியு அவன் ஒரு புறஜாதி மக்கள், அவர் யூதன் கிடையாது. அவன் பாதி யூதன் ஆகிய சமரியனும் கிடையாது. சமரியா மக்கள் யாரு? பாதி யூதர்கள், ஆஃப் ஜூ. யூதனும் கிடையாது, பாதி யூதனும் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு புறஜாதியான ஒரு மனிதன். அந்த மனிதன் குடும்பத்தோட வீட்டுல கூடி ஜெபம் பண்றார். நான் தான் முதல்ல சொன்னேன், எந்த குடும்பம் ஒருமனப்பட்டு ஜெபத்துல இருக்கோ அங்க கர்த்தர் அங்க பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார். கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடு வீட்டுல கூடி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு மனமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் பேதுருவை அனுப்பி, கர்த்தர் தேவ மனிதனை அனுப்பி அந்த கொர்நேலியு அவருடைய வீட்டாரையும் பரிசுத்தாவினால நிரப்புறார். அல்லேலூயா. இங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்ட இவங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறாங்க. அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். அப்போ இந்த கொர்நேலியு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று தேவன் விரும்பி அங்க அனுப்புறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்கே அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி இருக்குது அப்படின்னு நாங்க கேள்விப்படவே இல்லை. என்ன ஒரு கொடுமை பாருங்க. இங்க சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீஷர்களா இருக்கிறாங்க, விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன போதனை போதிக்கப்படவே படாம விட்டுட்டு இருக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை வாழ வைக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு அதிசயம் செய்கிறார். இந்த பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா எந்த பிரசங்கம் கேட்கல? பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அந்த திரியேக தேவனுடைய 3வது ஆள் தத்துவம் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தையும் உபதேசத்தையும் இந்த விசுவாசிகள் என்ன படவே இல்லை, கேள்விப்படவே இல்லை. ஏன் கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு யாரும் போதிக்கல. போதிச்சவங்க எல்லாம் என்னத்தை போதிச்சிருக்கிறாங்க? ஆசீர்வாதம், சுகம், இதை தான் போதிச்சிருக்கிறாங்களே தவிர போதிக்க வேண்டியதை போதிக்கல. எதை போதிக்கல? பரிசுத்த ஆவியானவரை பற்றி போதிக்கல. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு கேள்விப்படலை. எவ்வளவு பரிதாபமான விசுவாசிகள் பாருங்க. நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது.
இந்த பெந்தகோஸ்தே நாள்ல கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக வாஞ்சிக்கணும். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். தாகம் உள்ளவன், வசனம் சொல்லு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்துல ஆறுகளையும் பாய பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனமா ஜெபிக்கணும். தாகத்தோடு கேட்கணும், ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு தாங்க கேட்கணும். இந்த எபேசு பட்டண விசுவாசிகள் உடனே பவுல் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்றார். 3வது வசனம், அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். சரி. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றார். அதை கேட்டபொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தார். பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. They spoke in tongues and prophesied. அவங்க அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பத்தி கேள்விப்படாத எபேசு பட்டண இந்த பட்டணத்து விசுவாசிகள் அவங்களுக்கா பவுல் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்தாரு? பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, கலாத்திய சபையார், கொரிந்து சபையார் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள்ல இந்த உலகத்துக்குள்ள வந்த பிறகு அவர் தொடர்ந்து யாரெல்லாம் வாஞ்சையோடு ஜெபத்துல ஒரு மனதாய் கேட்கும் பொழுது கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். இன்னும் நிரப்பி கொண்டிருக்கிறார். கேட்கிற யாவரையும் அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எதை பெற்றுக்கொள்ளணுங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாத ஒரு விசுவாசியா நாம இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஏன் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மளை என்ன செய்யறாரா? பலப்படுத்துகிறார். எதுக்கு பலப்படுத்துறாரு? எதுக்கு பலப்படுத்துறாரு? பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கா? இல்லை சண்டைக்கு முன்னாடி நிற்கிறதுக்கா? இல்லை வாய் பேசுறதுக்கா? எதுக்குங்க? வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது நாம பலன் அடைவோம். எதுக்குன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற காலத்துல ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பலன் இல்லாம நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நீங்களும் நானும் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ முடியாது. ஏன்னா நம்ம பலகீனமானவர்கள். நாம பலகீனமானவர்கள். பிசாசு நம்மளை சாட்சியை கெடுப்பதற்கான அநேக வழிகளை கொண்டு வருவான். பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு அநேக உபாய தந்திரங்களை உண்டாக்குவான். உலகம், மாமிசம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நம்மை விழத்தல்ல நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன வந்தாலும் நாம் ஆண்டவரை விட்டு விலகாம ஆண்டவருக்கா சாட்சியா நிக்கிறதுக்கு நம்ம பலப்படுத்துறது யாருன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்களும் நானும் சாட்சியா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சி. இயேசு மெய்யான கடவுள். அவர் பாவியையும் அவனுடைய பாவத்தை மன்னித்து புது வாழ்வு தருகிறவர், பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர் என்பதற்கு சாட்சி நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது இயேசுவுக்கு சாட்சிகளா நம்ம இருக்கிறோம். அப்ப இயேசுவுக்கு சாட்சிகளா நம்ம வாழணும்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாததனால இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழுகிறார்கள். சாட்சி இல்லை, அவங்க வாழ்க்கையில சாட்சியின் அனுபவம் இல்லை, சாட்சியா வாழ முடியல. ரகசியமான பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், மேலோட்டமா கிறிஸ்தவர்கள்னு பேரு, ஆனா அந்தரங்க வாழ்க்கையில பாவம், அடிமைத்தனம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தாகத்தோடு கேட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:8 சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்க பிதாவினிடத்துல கேட்கும்போது அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவருக்காய் சாட்சியா வாழ நம்மை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள சாட்சி இல்லாததுக்கு காரணம், சாட்சி கேடான வாழ்க்கைக்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல நிரப்பப்படலை. இன்னைக்கு சபை அதை வாஞ்சிக்கல. விசுவாசிகளுக்குள்ள எப்படி இந்த எபேசு பட்டணத்து சபை விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்படலையோ, இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை அநேக திருச்சபைகளில் பிரசங்கிக்கப்படுவது இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாகவே என்ன பண்ணோம்? தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த 13வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் ஐக்கியப்படுத்துவதற்காக, ஒற்றுமைப்படுத்துவதற்காக, ஐக்கியத்தோடு வாழ்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வெவ்வேறு குடும்ப பின்னணியில பிறந்து வளர்ந்தவங்களா இருக்கலாம், வெவ்வேறு இனத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், வெவ்வேறு மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு நிறமுடையவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு படிப்பு தகுதி உடையவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு வேலை வாய்ப்புகளை இருக்கலாம். ஆனா இப்படி எல்லா தரப்பட்ட மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்த்து கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களாக ஒரே ஐக்கியமுடையவர்களாக, எந்த பாகுபாடு இல்லாம, எந்த பிரிவினை இல்லாம, எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம, எந்த விதமான உயர்வு தாழ்வு எந்த நிலை இல்லாம நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளாய், ஒரே நகரத்தாராய், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த நிலையில கர்த்தர் நம்மளை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
சபை ஐக்கியமாய் மக்கள் வாழ்வதற்கான இடம். ஐக்கியத்தை இயேசு, அவர் நம்முடைய தகப்பன். நமக்குள்ள எந்த பாகுபாடு கிடையாது. இந்த இனத்தை சார்ந்த அந்த இனத்தை சார்ந்தவன் என்கிற பெருமையோ மேட்டுமையோ பிரிவினையோ, நமக்குள்ள ஏழை பணக்காரன், இந்த இனம் இந்த ஜாதி, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் என்கிற பிரிவு இல்லாமல் நம்ம எல்லாரும் ஐக்கியமாய் கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையில, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை பிரதிபலிக்கிறவர்கள் என்ற நிலையில வாழ்வதற்காக, ஐக்கியமாய் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற விசுவாசி ஒரு நாளும் பிரிவினையின் ஆவியோட இருக்கவே மாட்டாங்க. எல்லாரையும் சகோதர சகோதரியா தான் பார்ப்பாங்க. ஒரே நகரத்தாரா தான் பார்ப்பாங்க. ஒரே தகப்பனுடைய பிள்ளையா தான் பார்ப்பாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க தான் பிரிவினையின் எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கும், ஏற்றத்தாழ்வின் எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கும். அதனால தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. எதை பெற்றுக்கொள்ளணும்? நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகோதர சகோதரிகளாய், தேவனுடைய கடவுளுடைய பிள்ளைகளாய் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். மூன்றாவது, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு எதுக்கு தந்தார்? வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். என் நாமத்தினாலே 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆவியானவர் ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? கடவுள் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்மோடு இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம கடவுளோடு கூட இருப்போம், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்க. யோவான் 14ல 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட ஆவியானவர் வருவார், உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை இன்னும் விளங்கி கொள்றதுக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்ப இந்த 2 வசனத்தை படிக்கும் போது என்ன புரியுது? பரிசுத்த ஆவியானவர் கடவுள் நமக்கு எதுக்கு கொடுக்கிறாரு? கடவுள் நம்ம கூட இருக்கும்படியா. இங்க படிக்கிறோம் கடவுள் நம்ம கூட நமக்குள்ள இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்மள அவர் ஆலயமா மாத்த விரும்புறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நமக்கு கொடுத்தது எதுக்குன்னா, உங்களையும் என்னையும் கடவுளுடைய ஆலயமாக மாற்றுவதற்காக. அல்லேலூயா. நீங்களும் நானும் நடமாடும் ஆலயம். நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார், நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் நம்மள ஆலயமா மாத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க யாரு? உள்ள யார் இருக்கா? கடவுள் உள்ள நமக்குள்ள வாசம் பண்றாரு, நாம ஆலயமா மாறி விடுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் கடவுளுடைய ஆலயமா, கடவுளுடைய பிரசன்னமா நம்ம மாத்துறோம். கர்த்தர் மாத்துறாரு. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த அக்கினி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்குது. தேவனுடைய அக்கினி தேவ பிரசன்னத்தை காட்டுது. தேவன் அங்க வருகிறார் அப்படின்னு காட்டுது. பலி செலுத்தும் போது, பலி மிருகத்தை பலிபீடத்தின் மேல வைக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து எரிச்சு போடுறோம். அப்போ கடவுளுடைய பிரசன்னம் இருக்கு அப்படின்னு அறிஞ்சுப்பாங்க. ஆமென். வேதத்துல எங்கெல்லாம் அக்கினி தேவன் அங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மோசே வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார்.
திடீர்னு ஒரு முள்ளு செடி பற்றி எரியுது. கிட்ட வந்து பார்க்குறாரு, அதுல இருந்து ஒரு சத்தம் வருது, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்றார். அப்ப நல்லா கவனிங்க, வேதாகமத்தில் அக்னி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே நாள்ல நடந்த அனுபவம் என்ன? அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்ப என்ன அர்த்தம்? தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தர் வீட்டையும் தனித்தனி விதமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் இறங்குகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வந்து தங்குகிறார். நம்மை தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் மாத்துறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுடைய ஆலயம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கலாமா? நாம தேவனுடைய ஆலயம், நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு நாம் தேவனுடைய ஆலயமா இருந்தா, இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை பாவத்தினால, விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, அசுத்தத்தினால, உலக அலங்கரிப்பினால, உலக காரியங்களினால நம்மளை என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? பாவத்தினால, விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, அசுத்தத்தினால, பொல்லாத காரியங்கள்னால, இப்படிப்பட்ட காரியங்கள் அசுத்தங்களினால இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது. உலக அலங்கரிப்பினால இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தம் நமக்கு என்னவா இருக்கணும்? உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அப்போ நாம கடவுளுடைய ஆலயமா இருந்தா நம்முடைய அலங்காரம் எதுவா இருக்கணும்? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. பரிசுத்தம் நம்முடைய அலங்காரமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த ஆலயத்தை உலக அலங்கரிப்பினால இதை அசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். நம்ம தேவன் இந்த அலங்கரிப்பை விரும்புறாரா நமக்கு தெரியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தமானது, நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரம். அப்ப இந்த ஆலயம் பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்படணும். அப்போ இந்த ஆலயத்தை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்காம இந்த ஆலயத்தை கெடுத்தா, ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தான் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறது காரணம், உங்களை என்னையும் தேவனுடைய ஆலயமாய் நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்து தங்கி, கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிறார். நான் ஒரு நடமாடும் ஆலயம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவனுடைய ஞானம் எனக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்கிறது. ஆமென். என்னை பார்க்கிறவர்கள் தேவ மகிமையை பார்க்கிறார்கள், என்னை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறார்கள். பரிசுத்தாவியானவரை கர்த்தர் கொடுத்ததுக்கான மூன்றாவது காரியம், உங்களை என்னையும் தேவனுடைய ஆலயமா மாத்துறதுக்கு. நாலாவது, பரிசுத்தாவியானவரை கர்த்தர் நமக்கு எதுக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க இப்படி வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்கு நோக்கம் என்ன? தருகிறதுக்கு நோக்கம் என்ன? உங்களை என்னையும் ஆவியின் கனி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு. எதுக்குங்க? சொல்லுங்கம்மா, எதுக்கு? எதுக்கு நம்மள? ஏன்னா நாம இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்துருக்கிறோம், நம்ம மாம்சத்துக்குரியவர்கள். நமக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்படுறது ரொம்ப கஷ்டம். நமக்குள்ள என்ன தெரியுமா? எப்போ எந்த ஒரு காரியம் இருந்தாலும் உடனே நமக்குள்ள மாம்சம் வெளிப்படும். இந்த மாம்சம் நமக்குள்ள வெளிப்படும் போது என்னெல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியே வரும்? நல்ல கவனிங்க. மாம்சம் நமக்குள்ள வெளிப்படும் போது, ஏன்னா இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்துருக்கிறோம், மற்ற மனிதர்களை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கிறோம், உலகம் கற்றுக் கொடுத்ததை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். அப்படி இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது, மாம்சத்துல இருக்கும்போது நமக்குள்ள
சில நேரங்கள்ல மாம்சம் வெளிப்படும். அப்போ மாம்சம் வெளிப்படும் போது நமக்குள்ள இருந்து என்னெல்லாம் வருது? 19ஆம் வசனம் சொல்லுது, விபச்சாரம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அவையாவன. என்னெல்லாம் மாம்சத்திலிருந்து வெளிப்படுது அப்படின்னா வசனம் சொல்லுது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். பாருங்க என்னெல்லாம் மாம்சத்திலிருந்து வெளிப்படுது பாருங்க. சில நேரம் நமக்குள்ள நம்ம இந்த மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில திடீர்னு உடனே வந்து நல்ல சுபாவம் வர மாட்டேங்குது. ஒரு விஷயத்த நல்ல சுபாவம் வர மாட்டேங்குது. என்னதான் வருது? இந்த மாம்சத்தின் செயல்கள் நமக்குள்ள வெளியே வருது. அப்போ இத கீழே தள்ளி கடவுள் விரும்புகிற ஆவியின் கனிகள், கடவுளுடைய சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியாது. நம்மளால அது கொண்டு வர முடியாது. அப்ப அந்த சுபாவத்தை உள்ள இருந்து கொண்டு வர்றது, வேலையை செய்யறது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் பெற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. அது பெற்றுக்கொள்ளாதனால தான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சண்டைக்கு முதல்ல நிற்பாங்க. கெட்ட வார்த்தை வாயில வருது, பெருமை, மேட்டிமை, கீழ்ப்படியாம, இங்க சொல்லப்பட்ட அத்தனை பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், இதெல்லாம் அவங்களுக்குள்ள கிறிஸ்தவங்களா இருந்து வருது. சில பேர் என்னங்க நீங்க ஒரு கிறிஸ்தவர் இப்படி பண்ணலாமா, இப்படி பேசலாமா, நடக்கலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னா பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள யார் இல்லை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் அவங்க என்ன செய்யப்படல? நடத்தப்படல. அவங்கள நடத்துறது எது? மாம்சம். கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவங்கள நடத்துறது எது? மாம்சம். அப்போ மாம்சத்துல நடத்தப்பட்டா இதெல்லாம் நமக்குள்ள வெளிப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல அவருடைய வழி நடத்துதல்ல நம்ம நடக்கும்போது நமக்குள்ள வெளிப்படுறது என்ன தெரியுமா? 22ஆம் வசனம் சொல்லுது, அன்பு. என்ன வெளிப்படுதுங்க? அன்பு, சந்தோஷம், அப்புறம் சமாதானம். எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும்னு தான் நினைப்போம். யாரையும் பகைக்கணும், வெறுக்கணும், சண்டை போடணும், பிரிவினை உண்டாக்கணும் இப்படி எண்ண மாட்டோம். சமாதானம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். நீடிய பொறுமை, எதுக்குமே அவசரப்பட்டு கோபப்படுறதுக்கோ பேசுறதுக்கோ அவசரப்பட மாட்டோம். நிதானமா பொறுமையா இருப்போம். அல்லேலூயா. யார் நமக்கு விரோதமா எழும்பினாலும், யார் நமக்கு விரோதமாய் பேசினாலும் உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணாம தேவ சமூகத்துல நீடிய பொறுமையா இருப்போம். ஏன்னா நம்மளை இயக்குகிறது பரிசுத்த ஆவியானவர், நம்மை வழி நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, மற்றவர்கள் மேல் ஒரு மன உருக்கம், உதவி செய்கிற மனப்பான்மை, தயவு நமக்கு இருக்கும். நற்குணம், கடவுளுடைய நல்ல குணங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். சில பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி அவங்க குணத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம்முடைய பொல்லாத குணத்தை நல்ல குணமா மாத்துறாரு. அல்லேலூயா. அடுத்தது விசுவாசம். நமக்குள்ள சந்தேகம் குழப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எண்ணத்தை உண்டு பண்றாரு, என்ன கனியை வெளிப்படுத்துறாரு? விசுவாசம். அடுத்தது சாந்தம். அடுத்தது இச்சை அடக்கம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 4 விஷயம் சொல்லியிருக்கேன். 1, சாட்சியா வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். 2வது, கர்த்தருடைய ஐக்கியத்தை பாராட்டுறதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார்.
மூணாவது, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நான்காவது, ஆவியின் கனிகள் நமக்குள்ளே வெளிப்படுவதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஐந்தாவதாக, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது படிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வீங்க? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்குது என்ன தெரியுமா? மாம்சத்தின் செய்கைகளை இந்த ஆவியானவர் பலத்தினால அழிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நமக்குள்ள ரெண்டு விஷயம் போராடிக்கிட்டே இருக்கும். ஒன்று மாம்சம் போராடும், இன்னொன்று ஆவியானவர் போராடுவார். நாம என்ன செய்யணும்? அபிஷேகத்தை பெற்றவங்க என்ன செய்யணும்? ஆவியானவர் துணையோடு நமக்குள்ள போராடுகிற மாம்சத்தை, அதன் செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் பலத்தினால மாம்சத்தின் செய்கைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். இப்ப நல்லா கவனிங்களேன். நமக்குள்ள மாம்சத்தினுடைய அந்த செய்கை நமக்குள்ள வருது, கோபம், வைராக்கியம், அப்படி நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பரிசுத்தாவியானவர் துணை, அவருடைய பலத்தினால அந்த கோபத்தை, வெறிய நாம அழிக்கணும். அல்லேலூயா. அழிச்சு ஆவியின் கனியை நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, பரிசுத்தாவியானவர் கர்த்தர் நமக்கு தந்திருக்குது எது தெரியுமா? அவர் நம்மளை பலப்படுத்துறார். எதுக்கு? மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கிறதுக்கு. அல்லேலூயா. மாம்சத்தின் செய்கைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆமே, மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கணும். ஆறாவது, நம்ம கவனிக்க வேண்டிய ஆறாவது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது, 13வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யூதா நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். யூதா நிருபம் வாசிங்க. யூதா நிருபம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப ஆறாவது எதுக்குன்னா, நீங்களும் நானும் சில நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்மளால சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண வராது, ஜெபம் பண்ண தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண. யூதா நிருபக்காரன் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ நீங்களும் நானும் ஜெப வீரர்களாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத நேரத்துல, நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்துல ஆவியானவர் துணையோடு பரிசுத்த ஆவிக்குள்ள நாம என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்ததனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏழாவது, யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, சத்தியத்துல நம்மளை நடத்துவார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்துகிறது என்ன தெரியுமா? கட்டுக்கதையில நடக்காதபடிக்கு, பொய்களை பின்பற்றி போகாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்துல, வசனமாகிய சத்தியத்துல நடக்கிறதுக்கு, அவர் வார்த்தையை கை கொள்றதுக்கு, அவருடைய வசனத்தின்படி வாழ்றதுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் கட்டுக்கதைக்கு நடத்த மாட்டாரு,
கேள்விகளின் பேச்சுகளுக்கு நடத்த மாட்டாரு, பொய்களுக்கு நேராக நடத்த மாட்டாரு. அவர் சத்தியத்துக்கு நேராக நம்ம என்ன செய்வாராம்? சத்தியம்னா என்ன? யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய இந்த வசனமே சத்தியம். இந்த வார்த்தையின்படி வாழ. உலகம் சொல்ற மாதிரி இல்ல. உலகம் 1000 சொல்லுது, மனிதர்கள் 1000 சொல்றாங்க. ஆனா நாம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாம உலகம் சொல்ற மாதிரியோ மனிதர்கள் சொல்ற மாதிரியோ நாம வாழாம, கடவுள் நமக்கு கொடுத்த அவருடைய சத்தியத்தின்படி வாழ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் சத்தியத்தில் நடக்கணும்னா எது வேணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் சத்தியத்தில் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அப்போ ஒன்று சத்தியத்தில் நடத்துறார். ரெண்டாவது, மறைக்கப்பட்ட தேவ ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாரு? சத்தியத்தில் நடத்துறது மட்டும் இல்ல, மறைக்கப்பட்ட சத்தியங்களை பரிசுத்தாவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அப்போ 7 முக்கியமான காரியம். நிறைய இருக்கு, ஆனா நேரம் கருதி 7 காரியத்தை சொல்றேன். ஒன்று, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மளை சாட்சியா வாழ வைக்கிறார். ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கிற பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம், இதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு நீங்களும் நானும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே நகரத்தார் என்கிற நிலையில நம்மை ஐக்கியமாய் வாழ இந்த பரிசுத்தாவியானவர் செய்கிறார். அதனாலதான் பாருங்க, பரிசுத்தாவியானவர் வெறும் யூதர்கள் மேல வரல, யூதர்கள் மேலையும் வந்தாரு. யூதர்களால தாழ்வா நினைக்கப்பட்ட சமாரியர்களையும் பரிசுத்தாவியானவர் நிரப்பினாரு. இந்த 2 பேரும் புறஜாதி மக்களை தாழ்வா நினைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கொர்நேலியுவனுடைய வீட்டார் மேல பரிசுத்தாவியானவர் வந்தாரு. எபேசு பட்டணத்து மக்கள் மேல வந்தாரு. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் நிரப்பினார், பட்சபாதம் இல்லாம. அப்போ கடவுளுடைய பார்வையில எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். நமக்குள்ள எந்த ஏற்ற தாழ்வும் இல்லை. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே சிந்தை என்ன தெரியுமா? நான் கடவுளுடைய பிள்ளை, கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன். அதுதான் தவிர வேற எந்த, நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த மொழியை பேசுறவன், நான் இந்த ஆள் என்கிற பிரிவினை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்கிற ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தும்படியாக தான். அதனாலதான் சபையில ஆண்டவர் சொன்னார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஐக்கியத்தை உண்டாக்க பரிசுத்தாவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது, உங்களை என்னையும் ஆண்டவருடைய ஆலயமா மாத்துறதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? கெடுக்க கூடாது. இந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நாலாவது, நீங்களும் நானும் பரிசுத்தாவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம மாம்சத்தின் குணாதிசயங்களை ஒழித்து ஆவியின் கனிகளை, ஆவிக்குரிய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதுக்கு பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எந்த குணாதிசயம் இருக்கணும்? சொல்லுங்க, எந்த குணாதிசயம் இருக்கணும்? மாம்சத்துக்குரிய குணாதிசயமா, ஆவிக்குரிய குணாதிசயமா? ஆவிக்குரிய குணாதிசயம். அல்லேலூயா. அடுத்தது, ஐந்தாவது, நாம ஆவியானவரை கர்த்தர் கொடுத்ததுக்கு எதுக்கு தெரியுமா? மாம்சத்தின் செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். மாம்சத்தின் செய்கை நமக்கு விரோதமா போராடும், ஒவ்வொரு நாளும் போராடும். நம்மளை ஆவிக்குரியவங்களா இருக்க விடாது, நம்மளை மாம்சத்துக்குரியவங்களா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா நாம ஆவியானவருடைய பலத்தினால நம்முடைய மாம்சத்தின் செய்கைகளை என்ன செய்யணுங்க? ஒவ்வொரு நாள் அழிக்கணும், ஜெயம் எடுக்கணும். ஆறாவது, நீங்களும் நானும் ஜெப வீரர்களாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி நாம் ஜெபிக்கிறவர்களா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க சும்மா இருக்க முடியாது. இந்த ஆவியானவர் அவர்களை
ஜெபிக்க தட்டி எழுப்புவார். அவர்களை ஜெப ஆவியிலே அவர்களை ஜெப ஆவி உடையவர்களாய் மாற்றுவார். அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவார். அவர்கள் எப்பொழுதும் அந்த ஜெப ஆவி உடையவர்களாய் இருப்பார்கள். அவர்களை ஆவியானவர் அவர்களை சும்மா இருக்க விட மாட்டார். அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை சொல்லி ஜெபிக்க வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் தந்ததுக்கு நோக்கம் என்ன? நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஜெப வீரர்களாய் அவர் மாத்துகிறார். ஏழாவது, நம்மளை சத்தியத்துல நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லாத காரியங்களை பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க. மனித போதனைகளை உபதேசங்கள் என்று தப்பாக விளங்கி கொண்டு மனித போதனைகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தின்படி வாழ, வசனத்தின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தகோஸ்து நாள்ல உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களாய் நீங்க வந்திருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீங்களும் நான் இந்த காலை நேரத்துல கேட்கணும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். நீங்க அவரோடு பேசணும், அவர் உங்களோடு பேசுவார். அவருடைய வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். வேதத்தில் சீஷர்கள், தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஆமென். யாரால நடத்தப்பட்டாங்களா? பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யாரால நடத்தப்படணும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தணும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுற அனுபவத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய 3 முக்கியமான காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியை ஒரு நாள் துக்கப்படுத்திடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? நம்முடைய தவறான நடக்கையினால பேச்சினால பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? துக்கப்படுத்திடக்கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்க கூடாது. எதுக்கு, யாருக்கு விரோதமா எதிர்த்து நிற்க கூடாது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எதிர்த்து நிற்க கூடாது. மூன்றாவது, பரிசுத்த ஆவியை அவித்து போடக்கூடாது. நாம அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், தேவனோடு நடக்கிற அனுபவம், இவைகளினால நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். இந்த 3 காரியத்தை மனதில் வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? அவித்து போடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கும் ஆண்டவருக்கும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்கணும். ஒரு பிள்ளை அப்பா கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு இது வேணும்ப்பான்னு கேட்குற மாதிரி, ஒரு தகப்பன் கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி, அப்பா உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று நம்ம கேட்கணும். ரெண்டாவது, நம்ம அவரிடத்துல விசுவாசிக்கணும். நீங்க எனக்கு தருவீங்க என்று விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். கடைசியா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது வரங்கள், கிருபைகள் நமக்குள்ளே செயல்படும். நாம மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க நமக்குள் வரங்கள், கிருபைகள் நமக்குள்ளே செயல்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று அவருடைய நடத்துதலின்படி நாம் நடந்து நித்தியத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.